ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசன் அஃபிஷியல். என்னம்மா இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்தேன் அப்படி தானே கேட்குறீங்க? கோடை காலம் வந்துடுச்சு இல்லைங்க, அதாங்க லீவு. என்னது கோடை காலத்துக்கு லீவா? ஸ்கூல் காலேஜுக்கு தான் லீவ் விடுவாங்க அப்படி தானே கேட்குறீங்க? ஆமாங்க, நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் உச்சி வெயில் அடிக்குதுங்க. எந்த செடி வச்சாலுமே 2 நாளில் அப்படியே சோர்ந்து கீழே விழுந்தது. அதனால இந்த வாட்டி நம்ம எந்த செடியுமே நாங்கள் வைக்கல. ஸோ இருக்கிற செடியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் என்னன்னு தெரியல, இந்த தக்காளி செடி எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. நான் அடிக்கடி சொல்வேன் இல்லையா, வெஜிடபிள் கம்போஸ்ட்னு சொல்லிட்டு, அதிலிருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தக்காளி செடி நாங்கள் வைக்கவும் இல்லை, விதையை போடவும் இல்லை. நாங்கள் இந்த வெஜிடபிள் கம்போஸ்ட் போடுவோம் இல்லையா, அதிலிருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ செடி நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்குது. இன்னும் 2-3 நாள் இது எல்லாமே பெருசாக பழுத்துடும்னு நினைக்கிறேன். இது மினி தக்காளி கிடையாது, இதோட சைஸ் கொஞ்சம் பெருசாகவே ஆகும். இப்போதைக்கு நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் இந்த தக்காளி செடி மட்டும்தான் இப்போதைக்கு அறுவடை பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கத்திரிக்காய் போட்டோம் இல்லையா, அந்த கத்திரிக்காய் வேணாம் சொன்னாலும் அது பாட்டுன்னு காய்ச்சிட்டு இருக்குது. அதையுமே நாங்கள் அறுவடை பண்ணிட்டு இருக்கோம். வேற எந்த செடியுமே புதுசாக வைக்கல. இருக்கிற செடி எப்படியாவது இந்த கோடை காலத்துலேருந்து காப்பாற்றலான்னு இருக்கோம். அதனால தான் சில பல காலங்களால் வீடியோ வரல. வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.